இங்க ஒருத்தன் பாக்கெட்ல வெறும் $10 பணம் வச்சுக்கிட்டு அந்த சிட்டிலேயே பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு $200 ரேட் உள்ள ஸ்டேக் ஒண்ணு சாப்பிடறதுக்காக ஆர்டர் பண்றான். வெயிட்டர் அங்க இருந்து போனதும் அவனோட கிளாஸை கலட்டிட்டு சுத்தி பாக்குறான். கொஞ்ச நேரத்துல $200 ரேட் உள்ள ஸ்டேக்கை வெயிட்டர் கொண்டு வந்து அவரோட டேபிள்ல வச்சு விடுறாரு. உடனே அவன் அந்த ஸ்டேக்கை கவனமா ஆராய்ச்சி பண்ணி அதோட இன்சைடு டெம்பரேச்சரை அவனோட விரலால தொட்டு பார்த்து செக் பண்றான். செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி வெயிட்டரை பார்த்து தலையை அசைக்கிறான். உடனே அவர்கிட்ட அந்த ஸ்டேக் ஏன் இப்படி ஐஸ் மாதிரி இன்சைடு கூலிங் இருக்குதுன்னு கேட்கிறான். அதை கேட்டு ஷாக்கான வெயிட்டர் கஸ்டமர் மன கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம அதை எடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ரெண்டாவதா ஒரு ஸ்டேக்கை கொண்டு வர்றாரு. இந்த டைம் அவன் அதை எட்டி கூட பார்க்காம அப்படியே அது சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறான். அப்பதான் இவன் ஏதோ பெரிய பிளானோட தான் வந்துட்டான்னு தெரியுது. அப்படி அவன் தொடர்ந்து வெயிட்டர் கொண்டு வந்த ஸ்டேக் எல்லாத்தையும் திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதனால கடுப்பான ஹெட் செஃப் அவரே களத்துல இறங்கி ஸ்பெஷலா ஒரு ஸ்டேக்கை ரெடி பண்ண முடிவு பண்றாரு. ஒருவேளை அந்த கஸ்டமர் ஒரு பெரிய ஃபுட் விமர்சகரா இருப்பாரோன்னு பயந்து அந்த ஹெட் செஃப் அவரோட 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு ஸ்டேக் ஒன்ன ரெடி பண்ணி கொடுத்து விடுறாரு. ஆனா இந்த டைம் அவன் அதையும் திரும்ப கொடுத்து விட்டுறான். இதுக்கப்புறம் வெயிட்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம நேர போய் ஹெட் செஃப்பை கூட்டிட்டு வந்துடுறாரு. அவர் வந்ததும் அவன் அந்த ஸ்டேக்ல இருந்த நிறைய குறைகளை சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறான். இதனால கடுப்பான செஃப் இவன் வேணும்னே பிரச்சனை பண்ணதான் இங்க வந்திருக்கிறான்னு நினைச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்க இருந்து வெளியே போகலாம்னு சொல்றாரு. ஆனா அவன் நானும் ஒரு செஃப் தான் சொல்லிட்டு என்ன நீங்க கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணுனீங்கன்னா எப்படி ஸ்டேக் செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்றான். யாரா இவன் பைத்தியக்காரன் போலன்னு நினைச்சு அவரும் வேற வழி இல்லாம அவனை கிச்சனுக்குள்ள அலோவ் பண்றாரு. ஆக்சுவலா அவன் செஃப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு தெரிஞ்ச ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேக்கை தயாரிக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் இறைச்சி துண்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையை தடவிட்டு அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு மேல 3 சீஸ் துண்டுகளை வச்சு ஒரு பர்கர் மாதிரி ரெடி பண்றான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல அழகா கொஞ்சம் பேட்டர்ன்ஸை போடுறான். அப்படியே அதை பிளேட்ல எடுத்து வைக்கிறான். அடுத்ததா அதை சுத்தி பார்பிக்யூ சாஸை அழகா வச்சு கொஞ்சம் சில்லியையும் வச்சு டெக்கரேட் பண்றான். இப்போ எல்லாரும் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதோட டேஸ்ட் அந்த ஹோட்டல் செஃப் பண்ணுனதை விட ரொம்ப அருமையா இருக்கும். அதனால அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அந்த ஹெட் செஃப்பை உடனடியா வேலையை விட்டு தூக்கிட்டு அவனை அந்த ஹோட்டல்ல புது ஹெட் செஃப்பா நியமிக்கிறாரு.